தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நாட்டின் 75வது குடியரசு தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிறப்புரையாற்றினார். அவரது உரையில் இந்தியாவின் ஜனநாயக அமைப்பு மேற்கத்திய ஜனநாயகத்தின் கருத்தை விட மிகவும் பழமையானது. நம் நாட்டை ஜனநாயகத்தின் தாய் என்று அழைக்கிறோம். அமைந்த காலத்தை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. அயோத்தியில் புகழ்பெற்ற புதிய கோவிலில் ஸ்ரீராமர் திருமேனியின் வரலாற்று சிறப்புமிக்க பிராண பிரதிஷ்டை வைபவத்தை நாம் கண்டு கழித்தோம். ஸ்ரீராமர் கோவில் மக்களின் நம்பிக்கை மட்டுமல்ல, நீதித்துறை செயல்பாட்டின் மீதான நம்பிக்கைக்கும் சான்று. நாட்டின் விடுதலைக்காக தங்கள் இன்னுயிரை வழங்கிய அனைவருக்கும், அரசமைப்பை உருவாக்க பங்களித்தவர்களுக்கும் நாம் மரியாதை செலுத்துவோம். நமது இலக்குகளை அடைய ஒவ்வொருவரின் பங்களிப்பும் முக்கியமானதாக இருக்கும். சமீபத்திய காலங்களில் உலகம் முழுவதும் பல மோதல்கள் வெடித்துள்ளன. உலகின் பல பகுதிகள் வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஒருபோதும் பகைமையின் மூலம் பகைகள் முடிவதில்லை, ஆனால் அவை அகிம்சையின் மூலம் தணிக்கப்படுகின்றன. மோதல்களில் சிக்கியுள்ள பிராந்தியங்கள் அமைதியை ஏற்படுத்துவதற்கு வழியை கண்டுபிடிக்கும் என்று நம்புவோம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார்.